நண்பர்களே, நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கேக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட பம்பர் வந்து பற்ற வச்சுக்கிறோம். ஃபுல்லாக தென் மாவட்டங்களில் மழை. அதில் பார்த்திங்கன்னா மழையில் வந்து ஒரு பள்ளத்தில் வந்து கல்லுக்கிறத கவனிக்காமல் நான் தண்ணியில் இறக்கி ஏற்றும்போது ஒரு பம்பர் வந்து கட் ஆகிடுச்சு. அந்த பம்பர் வந்து உடனுக்குடனே வந்து இங்கே ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம சென்னை பாடி பில்டர் செய்யாரில்ல, அவர் தான் இதை இப்போ ரெடி பண்ணிக்கிறாரு. இப்போது பற்ற வச்சுங்கிறாரு. என்ன வரும்போது பார்த்தா அதுதான் ஃபுல்லாக தண்ணியில் கல் இருக்குது தெரியல. பொறுமையாக தான் இறக்கினேன். அப்படியும் பார்த்தா கட் ஆகிடுச்சு. இப்போ அதை உடனுக்குடனே ரெடி பண்ணிக்கிற நண்பர்களே, அந்த வேலை தான் இப்போ நடக்குது. முடிச்சுட்டு நாளைக்கு வந்து சபரிமலை கிளம்ப போகிறோம். அதுக்காக இப்போ இங்கேயே பற்ற வச்சிடறோம். அது வேலை நடந்துங்குது. ஃபுல்லாக கேட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் மாட்டிங்கிறாரு. நம்ம சென்னை பாடி பில்டர் செய்யார். அவர்கிட்ட ஒரு வேலைன்னு சொல்லிட்டா போதும், அவர் பாட்டுனா அந்த வேலையே செஞ்சு முடிச்சுடுவார். அதுவும் நம்ம வண்டினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து செஞ்சுருவார் எப்பயுமே. அவருக்கு வந்து நம்மளாம் ரொம்ப இஷ்டம் அவருக்கு. அவரே எல்லா வேலையும் பண்ணிக்கிறார். நீ உட்காந்தா போதும் அப்படின்ட்டார். நீ சேரில் போய் உட்காரு கம்முன்னு, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், நீ அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்து போ அப்படின்றாரு. இப்போ அந்த வேலை தான் நண்பர்கள் நடந்துங்குது. என்ன பண்ணுறது, என்ன தான் பார்த்து ஓட்டினாலும் எதனா ஒரு குறைகள் வந்துடுது. நம்ம என்ன பண்ணணும், தண்ணி அடியில் கல்லுக்கு இருந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல. சரி, தண்ணி தான்னு பொறுமையாக இறங்கினா அதில் ஒரு பாறாங்கல் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, இப்போ அது வேலை தான் நடந்து கொண்டு இருக்குது. அந்த ஒயர் மட்டும் பார்த்துக்கண்ணா, அங்கே ஒயர் இருக்குது, அது மட்டும் பார்த்துக்கோ. அது மட்டும் பார்த்து. சரி நண்பர், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இப்போ இதை வேலை முடிச்சுட்டு ஒன்றும் தூங்கலை. இதுலேருந்து வண்டி ஓட்டிட்டு இந்த வேலைக்கெல்லாம் வண்டி ஜென்ரல் செக்கப்பு காலையிலேருந்து கரெக்டாக இருக்குது. வண்டி கிரீஸ் வச்சாச்சு. இன்னும் சில்லற வேலைங்க யூக்கெல்லாம் டைட் பண்ணுறது அப்படி இப்படின்னு போய்ங்குது. கையோடு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் அதாவது அப்பப்போ செஞ்சிடணும். வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பொருள் வாங்குறோமோ இல்லையா, நம்ம வண்டி கரெக்டாக வாங்கி அதை தான் நம்ம பண்ணிடணும் நண்பர்களே. அப்போ தான் நம்மளுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறது இந்த வண்டி தான். அந்த வண்டியை நம்பி தான் குடும்பமே இருக்குது. அதனால் நம்ம அந்த வண்டியை நம்ம பத்திரமா பார்த்தோன்னா அது நம்மளை பத்திரமா பார்த்துக்கும். அது சின்ன வயசுலேருந்து என்னோடய கொள்கையை தான். நம்ம வண்டியை நம்ம எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறோமோ அது நம்மளை பத்திரமா பார்த்துக்கும். நீங்களும் உங்கள் வண்டிகளை அதே போல் கண்காணிங்க. நீங்களும் இதே போல் சிறு சிறு வேலைகளை அப்பப்போ செஞ்சிட்டிங்கன்னா அந்த வண்டி உங்களை பத்திரமா பார்த்துக்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு கருணா. நன்றி.